ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கூட்டு சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ விதமான தடைகள் காணப்பட்டிருந்தாலும் தேவன் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி நம்மளை கூட்டு சேர்த்ததுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சமாதானம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இந்த நாளிலே ஊரடங்கை மேற்கொண்ட ஒரு இளைஞனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய செயலையும் குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக ஊரடங்கிலே நற்செய்தி அறிவித்த 4 தொழுநோயாளிகளை குறித்து நாம் தியானம் செய்தோம். அந்த 4 தொழுநோயாளிகளும் எவ்வளவு அக்கறையோடு கூட அரண்மனையில் துவங்கி அன்றைக்கு பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சென்றடையும்படி அவர்கள் பணி செய்தார்கள் என்று தியானித்தோம். இன்றைக்கு ஒரு இளைஞரை குறித்து பார்க்க போகிறோம். இவரும் ஒரு ஊரடங்கை நிறைவு செய்தவர். ஊரடங்கை நிறைவு செய்வதற்கு காரணமாயிருந்த ஒரு மனிதர். அவருடைய பெயர் தாவீது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எப்படி அன்றைக்கு சீரிய ராணுவம் வந்து சமாரிய தேசத்தை முற்றுகையிட்டதோ அதே போல பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலை அவர் முற்றுகையிடுகிறார்கள். அந்த நாட்களே பெலிஸ்தியனுடைய போர் வீரனாக கோலியாத் இருக்கிறார். இந்த கோலியாத் இஸ்ரவேலுடைய தேவனை நிந்தித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாய் எண்ணியும் அவர் பேசுவதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட கோலியாத்தை தாவீது எப்படி வீழ்த்தினார் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தாவீது அன்று கோலியாத்தை வீழ்த்தி அன்றைக்கு இஸ்ரவேலுடைய ராணுவமும் அன்றைக்கு அரசராக இருந்த சவுலும் அன்றைக்கு இருந்த மக்களும் பயந்து வீடுகளிலே பதுங்கி இருந்த அந்த ஊரடங்கை எவ்விதமாய் மாற்றினார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது. தாவீது கோலியாத்துடைய இந்த சம்பவம் நமக்கு சண்டே கிளாஸ்ல இருந்தே நமக்கு தெரியும். சிறுவர்களாக இருக்கும்போதே நம்முடைய சபைகளை கதைகளாய் நம்ம கேட்டுருக்கிறோம். இன்றைக்கு அதை சற்று வித்தியாசமான கோணத்திலே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊரடங்கு பெலிஸ்திய சேனையாலே வந்தது. அவர் விசேஷமாய் அவருடைய ராட்சசனை போல இருந்த 6 முழமும் 1 சாணும் உயரமாயிருந்த பார்த்தாலே பயத்தை உண்டாக்கக்கூடிய கோலியாத்தினாலே இது உண்டாயிற்று. கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்தார். ஆண்டவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது சவுல் துவங்கி எல்லாரும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலிலே மிகவும் வளர்த்தியானவர், உயரமானவர் இந்த சவுல். அப்படிப்பட்ட சவுலே அந்த ராஜாவே அவர் ஒளிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல சேனையும் அதே போல மக்களும் பயந்து வீடுகளை அடைத்துக் கொண்டு வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி கொரோனாவுக்கு பயந்து போய் நம்ம வீடுகளுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஊரடங்கு தான் அன்றைக்கு. இந்த ஊரடங்கை உடைத்த மனுஷன் இந்த தாவீது. அவர் ஒரு இளைஞர். அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய செயல்களையும் தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த சம்பவத்தை நம்ம 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்க முடியும். அது 1லிருந்து 50 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே இந்த சம்பவம் அங்கே இருக்கிறது. இங்க முதலாவதாக இந்த ஊரடங்கை முடிவுக்கு கொண்டு வந்த குழப்பத்தின் மத்தியிலே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வதற்கு காரணமாயிருந்த இந்த தாவீதினுடைய குணாதிசயம் என்ன, அதுதான் நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு காரியம். இரண்டாவது அவர் எவ்விதமாக செயல்பட்டார் என்பதையும் பார்க்க போகிறோம்.
சரி, முதலாவதாக இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர், சாதாரணமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் தேவனை நம்பினவர், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடந்த ஒரு மனுஷன். அந்த நாட்களிலே நீங்க இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 24வது வசனம் சொல்கிறது, எல்லாரும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அரசன் துவங்கி எல்லாருமே ஒளிந்து கொண்டிருந்தாங்க போட்டிருக்கு. வாசி 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, அந்த மனுஷனை கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவருடைய முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இவங்க ஓடி போய் தங்களுடைய வீடுகளிலே ஒளிந்து கொண்டார்கள். அவனை எதிர்கொண்டு வரவே இல்லை. இன்றைக்கு எப்படி கொரோனாவை கண்டு நம்ம பயந்து போய் நம்ம வீடுகளுக்குள்ள ஒளிந்து இருக்கோமோ, இதே மாதிரி தான் அன்றைக்கு இந்த கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலர் ஒளிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அப்படி ஒளிந்திருந்தாலும் சேனை யுத்த களத்தில் நிற்கிறது, போரிடவில்லை. போரிடாம பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்க. ராஜா அரண்மனையில் இருக்கிறார், மக்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். யுத்தம் செய்ய வேண்டிய சேனையை அனுபவித்திருந்தாலும் யுத்தத்தில் பங்கு வராமல் அவர்களும் பயந்து போய் யுத்தத்துக்கு வராம விலகி இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே ஈசாய் தாவீதுடைய தகப்பனார் தாவீதை கூப்பிட்டு, நீ போய் உங்களுடைய அண்ணமார யுத்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வா. அப்படி விசாரிச்சுட்டு வரும்போது அவங்கள்ட்ட சுகமாய் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாய் ஆதாரமாய் ஒரு காரியத்தை நீ கேட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ இந்த தேசம் பயந்திருக்கிறது, ராஜா ஒளிந்திருக்கிறார், சேனை யுத்தத்துக்கு போகாம பதுங்கி இருக்கிறது. அந்த நாட்களிலே சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீது தைரியமாய் யுத்த களத்துக்கு போகிறார். அப்ப இந்த தாவீதுடைய குணாதிசயம், இந்த தாவீதை தேவன் பயன்படுத்தி அந்த ஊருடைய முடிவுக்கு கொண்டு வர காரணம் என்னன்னா, எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கும் போது, எல்லாரும் ஒளிந்திருக்கும் போது, அரசனும் சேனையுமே பதுங்கி இருக்கும் போது யுத்த களத்துக்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். யுத்த களத்திற்கு இவர் யுத்தம் செய்யும்படியாய் அனுப்பப்படவில்லை, நம்முடைய சகோதரரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படிங்கிற 2 காரியம் பார்க்கணும். தம்முடைய பாதுகாப்பான இடத்தை விட்டு, தம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவர் முதலாவது வெளியேற ஆயத்தமா இருக்கிறார். 2வதாக தம்முடைய தகப்பனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிற மனுஷனாக இருக்கிறார். தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். 3வதாக சகோதரமாரை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள்ளே இருக்கிறது. 3 காரியத்தை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர ஆயத்தமா இருக்கிறோமா? அதுக்குரிய ஒரு கேள்வி. அநேகர் சொல்றாங்க, நாங்க ஊழியம் செய்யணும், நாங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதில்லை, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க. அநேக இளைஞர்கள் நீங்க ஊழியத்துக்கு வரணும்னு என்ன கேட்கிறவங்க உண்டு. சரி, உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தையே ஆண்டவர் சொந்தமாக்கணும்வாங்க, இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கணும்வாங்க, பயங்கரமா தரிசனங்களை சொல்லுவார்கள். அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். இன்னைக்கு இருக்கிறத விட்டு கொஞ்சம் கூட இறங்கி வருவதற்கு அவர் ஆயத்தமா இல்லை. நன்றாக கவனிக்கணும். வேதத்திலே வாசிக்கும் போது தேவனாலே பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே they came out from their comfort zone. அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை விட்டு வந்தவர்களை தான் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார், தேவன் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எதையும் இழப்பதற்கு நம்ம ஆயத்தமா இல்லை என்றால்,
நம்ம நஷ்டப்படுவதற்கு நம்ம ஆயத்தமா இல்லை என்றால், நம்ம 4 பேருக்கு முன்னால நிந்திக்கப்படுவதற்கு அவமானப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இல்லை என்றால் தேவனுடைய பணியை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. முதல் காரியமே நம்முடைய வசதி வாய்ப்புகளை விட்டு வெளியே வருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வெளியே வருவதைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலக சரித்திரத்தில் பார்த்தாலும் சில தனி மனிதர்களாக தன்னுடைய வசதி வாய்ப்புகளை விட்டு வெளியே வந்தவர்கள் தான் பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். என்ன பயம், இதை விட்டு போனா என்ன செய்வது, நாளைக்கு என்ன நடக்கும், பலவிதமான கேள்விகள். தேவனுடைய வார்த்தை மீதோ, தேவனுடைய அழைப்பின் மீதோ, தேவனுடைய அதிகாரம் வல்லமையின் மீதோ நம்பிக்கை இல்லாதபடியினாலே இப்படி நாம சிந்திக்கிறோம். அப்ப இங்க வேத வசனம் சொல்லுகிறது, இந்த கோலியாத்தாலே பிலிஸ்தீனாலே உண்டான ஊரடங்கு நிறைவாவதற்கு காரணமாக இருந்த மனுஷன் தாவீது. அவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை விட்டு வெளியே வர ஆயத்தமாக இருந்தார். முதல் காரியம். இரண்டாவது, தம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர்கள் அந்த தாவீது கீழ்ப்படிந்தார். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சொந்த குடும்பத்திலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாவிட்டால், சொந்த குடும்பத்திலே உறவு முறை சரியாக இல்லாவிட்டால் கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியாது. நீங்க அநேகர் நினைக்கிறாங்க, சோத்ரம் உறவு முறை சரியா இல்லாம நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் யோசிக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய உறவு முறைகளை சரிப்படுத்த வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய பெற்றோருக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூத்தவர்களை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்க தாவீதை பார்க்கும்போது யுத்தங்களுக்கு போக சொல்றாங்க. ஏற்கனவே மூத்த சகோதரர்கள் 3 பேர் யுத்த களத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து 3 பேர் என்ன செய்யறாங்க வேதனைப்படப்படவில்லை, அவர்கள் தனியா இருக்கிறார்கள். அவங்கள போக சொல்லல இந்த ஈசாய். மாறாக கடைக்குட்டி பையனாயிருந்த இளைஞனாயிருந்த இந்த தாவீதை போய் யுத்த களத்துக்கு போயிட்டு வாழ்ந்தாரு. உடனே தாவீது, மற்ற அண்ணமா இருக்காங்களா, அவங்கள அனுப்ப வேண்டியதானு கேட்கிறேன். அப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். சரிப்பா நான் போறேன் அப்படின்னு போறேன். இங்க நீங்களும் நானா இருந்த எப்படி இருந்திருப்போம், தகராறே பண்ணியிருப்போம். கோலியாத் வந்து நிற்கிறாரு, படையே அங்க பின்வாங்கி இருக்கிறது, அரசனே ஒழிஞ்சிருக்கான், மக்களை தான் பயந்து போயிருக்காங்க. இங்க என்ன எதுக்கு போக சொல்றீங்க, அண்ணனை போக சொல்லுங்க, அவனை போக சொல்லுங்க, இவனை போக சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா தாவீது அப்படி செய்யவில்லை. தம்முடைய பெற்றோர் தம்முடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அப்ப தாவீதை தேவன் பயன்படுத்துறதுக்கான 2வது காரணம் என்னவென்றால் அவர் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். 3வதாக நீங்க பார்க்கணும்னா அவர் சகோதரன் மேல வச்சிருந்த அன்பு. அந்த சகோதரனை போய் பார்க்கணும், அப்பா சொன்னாங்க விசாரிச்சுட்டு வரணும் என்று அவர் கடந்து போகிறார். ஸோ இது குடும்பத்துக்கு அடுத்த காரியமே. தேவன் பயன்படுத்துற எல்லாருமே இப்படி குடும்பத்திலே சாட்சியா இருந்தவர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. சரி, இது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அங்க போய் சேர்ந்த போது தம் கொண்டு போன பொருட்கள் எல்லாம் பிரஸ்துக்களை காக்கிற பக்கத்திலே வைக்கிறார். வைத்து விட்டு சகோதரமாரை பார்க்க போகிறார். அவங்க ரதங்கள் அண்டையில் இருக்கிறார்கள், பார்க்க போறார். அங்கே இவர் பார்த்த உடனே அவங்க இந்த தாவீது சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறார்கள். நீங்க 33வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் அதை பார்க்க முடியும். அது சகோதரமாருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். 33வது வாக்கியம். ஸ்தோத்திரம். வாசிங்க யாராவது. ஸ்தோத்திரம். 33வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்கே ராஜா பேசுறோம் வாசிக்கிறோம். அதுக்கு முன்பாக 28, 29 வாசிங்க. 28, 29 இது சகோதரமார் பேசின வார்த்தை. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை
அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். நல்லா கவனிங்க. தாவீது யுத்தகலத்துக்கு போயிருக்கிறார், சகோதரரை பார்க்க போறார். போன இடத்திலே கோலியாத் வந்து நிற்கிறார். கோலியாத் வந்து நின்ற போது அந்த ஸ்தோத்திரம் கோலியாத்தை குறித்து மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த கோலியாத்து வந்து பயமுறுத்துகிறதையும் அந்த கோலியாத்தை கொல்லுதலுக்கு என்ன செய்யப்படும் என்றும் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாவீது கேட்கிறார். இப்படி மற்றவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற காரியத்தை அவருடைய மூத்த சகோதரன் அண்ணன் பார்த்த உடனே இந்த கோலியாத்து எதிராய் இவர் ஏதோ கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு விட்டு கோபமாக தாவீதை குறித்து பேசுகிறார். முதல்ல அவர் கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த கொஞ்ச ஆட்டை என்ன செஞ்சான்னு கேட்கிறார். யாருக்கு கவனிக்கணும். இந்த தாவீது மிகுந்த பொறுப்புணர்ச்சி மிகுந்த ஒரு மனுஷன். நீங்க 20வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய கடமை உணர்வை, அவருடைய பொறுப்புணர்வை பார்க்க முடியும். 20வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, கவனிங்க, அவர் அதிகாலையில் எழுந்து தன் மேய்க்கிற தன் ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, தன் தகப்பன் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் அந்த தின்பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். அப்போ அப்பா யுத்தகலத்துல போய் சகோதரமாரை பார்த்துட்டு வான்னு சொன்ன மாத்திரத்துல ஆட்டை அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டு போகல. ஆட்டை தன் இஷ்டப்படி அவர் விட்டு போகவில்லை. மாறாக ஒரு காவலாளியிடத்திலே அதை விட்டு போகிறார். ஒரு காவலாளியிடத்திலே அதை ஒப்படைத்து விட்டு போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. ஊழியத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். வேற ஒரு காரியம் வரும்போது நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் பாருங்க. உதாரணமாய் சபையிலே நீங்கள் நானும் சில பொறுப்புகள் இருக்கிறோம். இசை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், பாடுகிறவர்களாக இருக்கலாம், ஆராதனை நடத்துவர்களாக இருக்கலாம், உதவி ஊழியர் செய்வர்களாக இருக்கலாம். அவருடைய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கும்போது வேற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியம் வருமானால் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை கவனிக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரியங்கள், ஊழியத்தை விட முக்கியமான காரியம் எதுவும் கிடையாது. ஊழியங்களை விட அவசியமான காரியம் நிறைய கிடையாது. அதனால முக்கியமான வேலையா போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, சவரான சொல்லாடல். தவிர்க்க முடியாத சில காரியங்கள் வரும்போது நாம அன்றைக்கு இந்த பணியை செய்ய முடியாவிட்டால், கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்ய முடியாவிட்டால் அதை பொறுப்பாய் வேற ஒரு இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதை அவங்க சரியா செய்வாங்களா என்பதை உணர்ந்து ஒப்படைத்து விட்டு அதை தவிர்க்க முடியாத காரியங்களே செயல்படலாம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரங்களிலே கண்டுகொள்வதே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கடமைகளை, ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம செய்கிற வேலைகள் இருக்கலாம், நம்ம இஷ்டப்படி விட்டுட்டு போறோம். திறந்தமான மாதிரி வருகிறோம், நம்ம போகிறோம். அப்புறம் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படி பெற முடியும்? தாவீது தம்முடைய ஆடுகளை பொறுப்பாக காவலாளி இடத்திலே ஒப்படைத்து விட்டு தான் போனார். நல்லா கவனிக்கணும். வெறும் மேய்ப்பன் இடத்திலே அவர் விட்டு செல்லவில்லை, காவலாளி இடத்திலே விட்டு போனார். மேய்ப்பன்னா வெறுமனே ஆட்டை மேய்ச்சிட்டு தான் இருந்திருக்கார். இந்த காவலாளிங்கிறதுனால சத்துருக்கள் வந்தாலோ மிருகங்கள் வந்தாலோ தம்முடைய ஆடு பாதிக்கப்படாதபடி அவர் பாதுகாப்பான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆகவே அதை அவர் செய்கிறார். அவர் எவ்வளவு கடமையோட நல்ல மனுஷன் பாருங்க. தம்முடைய வசதி வாய்ப்பை விட்டு வெளியே வந்தார். தகப்பனுடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணினார். சகோதரர் மீது அவர் அன்பாய் பட்சமாய் இருந்தார். 4வதாக இங்க பார்க்கிறோம், தம்முடைய பொறுப்பிலே அவர் சரியாக இருந்தார்.
நம்முடைய கடமை அவர் தவறவில்லை. ஸோ இந்த குணாதிசயங்கள் இருந்தபடினாலே தான் தேவன் அந்த மனுஷனை அன்றைக்கு பயன்படுத்தினார். சரி, இப்ப சகோதரமார் என்ன கேட்கிறாங்க? அந்த கொஞ்ச ஆட்டை என்ன செஞ்ச, எங்க விட்டு வந்த என்று கோபமாகி கேட்டார்கள். அதனால இவர் பயப்படல. இரண்டாவது அவர் திட்டுறாங்க, அதனால இவர் சோர்ந்து போகவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. தன் சொந்த சகோதரர் புரிந்து கொள்ளாமல் தாவீதை பேசும்போது நிறைய நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை காரணம் புரிந்து கொள்ளாமை. சரியாய் ஒருவரை புரிந்து கொள்ளாததுனாலதான் மிக அநேக பிரச்சனைகள் வருகிறது. தகப்பனாருடைய வார்த்தையை, தாயாருடைய வார்த்தையை, கூட பிறந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்வதில்லை. அல்லது அவருடைய பின்னணியத்தை நம்ம புரிந்து கொள்ளாதனாலே நம்ம தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். இங்கே இப்படித்தான் இந்த தாவீதுடைய மூத்த சகோதரர் தாவீதை கோபமா பேசினார். உடனே இவர் போடா ஓடினது பார்க்க வந்த மாதிரி, உனக்காக தின்பண்டெல்லாம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்து இவர் பதிலுக்கு கோபப்படவில்லை, இவர் சோர்ந்து போகவும் இல்லை. தன்னுடைய பணியிலே அவர் சரியா இருக்கிறார். ஆண்டவருடைய காரியங்களை குறித்து கோலியாத் பேசுற காரியங்களை கேட்ட மாத்திரத்தில் இவர் வைராக்கியம் வருகிறது. தேவனுக்காக இவர் வைராக்கியம் கொள்கிறார். அதுதான் தாவீதுடைய விசேஷமான ஒரு குணாதிசயம். தன்னை திட்டினதை அவர் பொறுத்து கொண்டார். தம்முடைய சகோதரமார் தன்னை திட்டியதை, தன் மீது கோபப்பட்டதை அவர் பொறுத்து கொண்டார். ஆனா தான் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தரை இகழ்ச்சியாய் நிந்தித்து பேசிய கோலியாத்துடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் கேட்கிறார், இவர் கொல்லுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? கேட்கிறார். தன்னுடைய சகோதரமார் தன்னை திட்டு எடுத்து பேசல, ஏன் இப்படி கோபப்படல, மாறாக ஆண்டவரை நிந்திச்சானே என்று வைராக்கியம் கொள்கிறார். நீங்கள் தான் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு எதிராக செயல்படும் போதும், உபதேசங்கள் தவறாய் உபதேசிக்கப்படும் போதும், அல்லது கர்த்தருக்கு எடுத்த காரியங்களிலே மோசமா இருக்கும் போதும் நம்ம எல்லாம் சகிச்சுக்குவோம். ஆனா நமக்கு விரோதமாக ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே கோபப்படுவோம், உடனே பொங்கி எழுவோம். ஆனா தாவீது நேர்மாறான மனுஷன். யோவான் சாணன் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தாவீதிடத்திலே அந்த ஒரு குணாதிசயம் இருந்தது. அப்போ அண்ணமார் கோபப்பட்டாலும், அண்ணமார் அவரை எதிர்த்து பேசினாலும் அவர் அதை கண்டனா சோர்ந்து போவதில்லை, கோபப்படவில்லை. அதே போல அன்றைக்கு அரசன் ஏற்கனவே வாசித்த 33வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்ப ராஜா சொல்றாரு, நீ இளைஞன், ஆனா அவன் யுத்த வீரன், அவன் சின்ன வயசுல யுத்தத்துல இருக்கிறான், அதனால ஒன்னால முடியாது. அதுக்கு பதில் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்த வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, இப்போ ராஜா டிஸ்கரேஜ் பண்றாரு. டிஸ்கரேஜ் பண்றாருன்னா அவர் வேறொரு செய்யல, சூழ்நிலையை புரிந்து கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுறாரு. ஒன்னால முடியாது, எதிரி தெரியாது, அவன் சின்ன வயசு முதல் கூட யுத்தத்தில் இருக்கிறான், ஒன்னால முடியாது என்று சொல்றாரு. ஆனா தாவீது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நான் வயதுல இளைஞனா இருக்கிறான், ஆனா நான் ஆடுகளை மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, இன்னொரு தடவை கரடி வந்துச்சு, நான் அதெல்லாம் தாடையை பிடிச்சு நான் கிழிச்சு போட்டேங்கிற. அதனால விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் அந்த மிருகங்கள ஒன்றாயிருக்கிறான்னு சொல்றார். அப்ப இவருடைய பார்வையில மிருகமோ விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனோ
சமங்கான்ங்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனும் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாத ஒரு மனுஷனும் மிருகமும் ஒண்ணுதான். மிருகத்தை எப்படி நான் அழித்து போட்டேனோ அதே போல இந்த மனுஷனையும் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. சகோதரர்கள் எதிர்க்கும் போது, குடும்பத்தார் எதிர்ப்பு காட்டும் போது, புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கும் போது, அல்லது அதிகாரத்தில் இருக்கிற அரசனே நம்மளை எதிர்க்கும் போது நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போறோமா, பின்வாங்கி போறோமா? நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இந்த தாவீதுடைய குணாதிசயம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அவர் வசதி வாய்ப்புகளை விட்டு அவர் வெளியே வர ஆயத்தமாக இருந்தவர். தம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர். சகோதரர் மீது பாசம் வைத்திருந்த மனுஷன். தமக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர் சரியாய் செய்கிற மனுஷனாய் இருந்தார். சகோதரருடைய கோபமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அரசனுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, அரசனுடைய டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுகொள்ளாம தன்னுடைய இலக்கை நோக்கி ஓட வேண்டும். தம்முடைய தேவனை நிந்தித்த மனுஷனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் அந்த தாவீதுக்குள்ளே இருந்தது. ஆகவே கர்த்தர் அந்த நாட்களிலே இந்த தாவீதை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த அளவிற்கு இந்த தாவீது யுத்தத்திலே தீவிரமாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரை அறிந்திருந்தார். ஆண்டவரை குறித்த அறிவு அவருக்கு இருந்தது. சோத்ரம். நீங்க 47வது வசனத்தை வாசிங்க. 47வது வசனத்திலே அவர் சொல்றார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த ஒரு தெளிவு இந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனாலே அவர் தெளிவான கூட சத்துருக்கள் இடத்திலே பேசுகிறார். யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இப்ப அவங்க எப்படி வந்திருக்காங்க? பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்திருக்காங்க. நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. இதை சொல்றா, நீங்க ஆண்டவரை நிந்திக்கிறீங்க, நீங்க பட்டயத்தோடும் ஈட்டியோடு வந்திருக்கீங்க. எந்த ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இருக்கிற எல்லா கூட்டம், பெலிஸ்தீனா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்க போறீங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவன் வெறுமனே உலக பிரகாரமாக மனுஷன் நினைக்கிற மாதிரி ஆயுதங்களை கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல. நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களிலே உலக பிரகாரமாக மற்றவங்க யோசிக்கிற மாதிரியே யோசிக்கும். பணம் இருந்தா சாதிச்சிடலாம், பேர் இருந்தா சாதிச்சிடலாம், ஆட்கள் இருந்தா சாதிச்சிடலாம். மாம்ச புயத்தை பல நேரங்களே நீங்கள் நானும் நம்பி இருக்கணும். மாம்ச புயத்தை நம்பி இருக்கணும். ஆனா தேவன் இதை கொண்டு செய்தவர் அல்ல. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது தேவன் எந்த மூலப்பொருளையும் கொண்டு அவர் செய்யவில்லை. சிருஷ்டித்தா அப்படின்னா கிரியேஷன் சொல்றோம். ஆண்டவர் கிரியேட் பண்ணார். கிரியேஷன்ங்கிறதுக்கும் ப்ரொடக்ஷன்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா அப்படிலாம் போடும். அது என்னன்னா ஒரு பொருளை வைத்து உருவாக்குறது, மேக் பண்றது, உருவாக்குறது, ப்ரொடியூஸ் பண்றது. ஆனால் கிரியேஷன் அப்படின்னா எந்த மூலப்பொருளும் இல்லாம ஒன்றை உருவாக்குறது, அதான் கிரியேஷன், சிருஷ்டிப்பு. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவருக்கு வேற எதுவுமே எக்ஸ்டர்னலா தேவையில்லை. அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அதை செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தர். நம்முடைய நினைப்பு என்ன? இது இருந்தா செய்யலாம், அது இருந்தா செய்யலாம், நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, தொழில் இல்லையே, வருமானம் இல்லையே, ஆட்கள் இல்லையே, நாம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். நம்ம என்ன யோசிக்கிறோம்? தண்ணீர் வரணும்னா விழுந்த காத்தடிக்கணும்,
மேகம் வரணும், இடி இடிக்கணும், மழை பெய்யணும், அப்பதான் தண்ணி நமக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, பட்டயமும் இருக்காது, ஈட்டியும் இருக்காது, ஆனா யுத்தத்திலே ஜெயிக்க முடியும். அதுதான் தேவனுடைய தத்துவம். மனுஷனுடைய தத்துவம் என்ன? ஆயுதம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஆயுதம் இல்லாமலே ஜெயிக்க வைக்கிறவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. அவர் சொல்றார் பாருங்க, தொடர்ந்து, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் இஸ்ரவேலருடையதல்ல, யுத்தம் தாவீதுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இந்த ஊருடைய நாட்களை சர்வை பண்ணணுமா? இந்த ஊருடைய நாட்களை வாழ்ந்திருக்க வேண்டுமா? இந்த ஊருடைய நாட்களில் இந்த தேவைகள் சந்திக்கப்படணுமா? அரசாங்கமோ, அதிகாரிகளோ, உறவு ஜனங்களோ, நம்ம நம்பி இருக்கிறவங்களோ நம்மளை காப்பாற்ற முடியாத, நம்மளை காப்பாற்றி நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய கரங்களிலே நீங்கள் நான் அர்ப்பணிக்கும் போது அவர் செம்மையாய் நடத்துவார். தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது, தேவனை குறித்த அறிவு இருந்தது. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நான் என்ன யோசித்திருப்போம்? அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு வாரா, நம்ம எப்படி இவனை எதிர்க்க முடியும்? மாம்சத்தில் யோசித்திருப்பார். ஆனா இந்த தேவ மனுஷன், சின்ன தாவீது, இளைஞனாகிய தாவீது, யுத்த அனுபவம் இல்லாத தாவீது, அவர் சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் விட்டு கொடுக்கும்போது அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர், அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், அவர் நமக்காய் வழக்காடுகிறார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். தேற்றரவாளன் ஆங்கில வேதாகமத்திலே கம்ஃபர்டர் போட்டு, இந்த கம்ஃபர்டர் அல்லது தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் ரொம்ப ஆழமான அர்த்தம் முடியும். அவர் நமக்காய் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், பரிந்து பேசுவார், ஜெபிப்பார், நமக்கு பதிலாளா இருப்பார், நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். நிறைய அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அதனாலதான் அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஊரட நாட்களே, இந்த கொரோனா காலத்திலே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய குடும்ப காரியமாக இருந்தாலும், நம்முடைய வேலை காரியமாக இருந்தாலும், நம்முடைய வருமானம் கெடுத்த காரியங்களாக இருந்தாலும், சுகத்து கெடுத்த காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஆனா நமக்கு அந்த தேவனை குறித்த அறிவு தேவை. எப்படி தாவீதுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்துச்சோ, அதே போல நமக்கு தேவனை குறித்த அறிவு தேவை. நீங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே பேதுரு ஒரு தெளிவாய் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. அவரை அறிகிற அறிவினாலே அப்படிங்கிற, அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்குதா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் கிடைக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவிப்பதற்கு, அப்படி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே கர்த்தரை அறிகிற அறிவிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சொல்றது எல்லாமே நமக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அடிப்படையில் நமக்கு என்ன தேவைன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவையா இருக்கிறது. அப்ப தாவீதை குறித்து வாசிக்கும் போது, தாவீது கையிலே எதுவுமே இல்லை, ஈட்டியோ பட்டயமோ இல்லை. ஆனா கர்த்தர் அன்றைக்கு தாவீதை பயன்படுத்தினார்.
நீங்க தாவீதை குறித்து வாசிங்கன்னா 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விதமாய் தாவீது ஒரு கவரினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடமெடுத்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது, ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் ஜெயிச்சான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? என் கையில பணம் இருந்தா, படிப்பு இருந்தா, ஆட்கள் இருந்தா, அது இருந்தா, எது இருந்தா அப்படிதான் செஞ்சிடலான்னு நினைக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம தான் தாவீது ஜெயம் பண்ணார். ரெண்டாவது, இப்ப வேற ஒன்றை தாவீது கொடுக்கிறார்கள். இப்ப சவுல் ராஜா செய்யறாரு, சரி யுத்தத்துக்கு போறப்பா யுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொள் என்று சொல்லி அவருக்கு ஒரு போர் வீரனுக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் அரசன் கொடுக்கிறார். அவர் போட்டிருந்த எல்லாத்தையும் இவர் கொடுக்கிறார். ஆனா இவர் போட்டு பார்த்தாரு, நடந்து பார்த்து சொல்றாரு, இது எனக்கு அத்தியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லைன்னு. ஏன்னா அவன் போட்டு இவரால் நடக்க முடியவில்லை, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டெல்லாம் போக முடியாது, ஆகவே எனக்கு பழக்கம் இல்லைன்னு. அப்ப அவர் கையில ஒண்ணும் இல்லை, அடுத்தவர் கொடுத்ததும் இவருக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை, ஆகவே அதையே அவர் விட்டார். அப்ப வெறும் கையோடு தான் இவர் யுத்த காலத்துக்கு போனார். அன்பான தேவ ஜனமே, இங்க நீங்கள் நானும் வெறும் கையோடு இருக்கலாம், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். சேமிப்பு இல்லை, பொருட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை நீங்கள் தான் நினைக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருந்துதான் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர். ஒன்றும் இல்லாமையத்தான் தேவன் எல்லாம் உடலாய் விலக பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, கர்த்தருடைய கரங்களை நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியத்தை நம்முடைய தேவன் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுல அடுத்து நம்ம இப்போ பார்க்க போற காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். இனி பார்க்க போறது அவருடைய செயல்களை பார்க்க போகிறோம், அவருடைய ஆக்ஷனை பார்க்க போறோம். என்ன செஞ்சார்? இவருடைய குணங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவர் எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவர் தம்முடைய வசதி வாய்ப்பை விட்டு வெளியே வந்தார், தம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், சகோதரன் மீது அன்புள்ளவராக இருந்தார். சோத்ரம். தன்னுடைய பொறுப்புகளிலே கடமைகளிலே அவர் சரியாக இருந்தார். சொந்த குடும்பத்தார் நிந்தித்த போதும், அவமானப்படுத்த போதும், அல்லது கோபப்பட்ட போதும் அவர் பொறுமையாக இருந்தார். அரசனே சோர்வுக்குள்ளான வார்த்தைகளை பேசும் போதும் அவர் பொறுமையாக, அவர் அடுத்த தீர்மானத்திலே சரியாக இருந்தார். அவர் கையிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, ஆனாலும் தேவனை அவர் அறிந்திருந்தார். தன் கையில எதுவுமே இல்லை, அவர் தேவனை அறிந்து தேவன் மேல நம்பிக்கை உள்ள மனுஷனாக இருந்தார். இதுவரைக்கும் தாவீதுடைய குணங்களை பார்த்தோம். அதனாலதான் கர்த்தர் அந்த தாவீதை அன்றைக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இப்ப தாவீது என்ன செய்தார் அதை பார்க்க போறோம். தாவீதை கொண்டு தேவன் செய்த காரியம், அன்றைக்கு ஊரடங்களை பயந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அரசனுக்கும், பயந்து பின்வாங்கி இருந்த இஸ்ரவேல் சேனைக்கும் மிகப்பெரிய ரட்சிப்பாய் வந்தது. ஊரடங்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த தாவீதினுடைய செயல்கள். சரி, தாவீது என்ன செஞ்சார்? ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். முதலாவதாக 32வது வசனத்தை வாசிக்கலாம். 32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். சேலஞ்சை, சவாலை தான் ஏற்றுக்கொண்டார். ராஜா ஒளிந்திருக்கிறார், சேனை பதுங்கி இருக்கிறது, மக்கள் எல்லாம் அங்கங்கே வீடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞனாகிய தாவீது, ஏற்கனவே பார்த்தபடி அந்த குணாதிசயங்களோடு இருந்த தாவீது அந்த சவாலை தான் ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்றார், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இந்த பிரச்சனைகள் மத்தியிலே, குழப்பங்கள் மத்தியிலே பொறுப்பெடுக்கிற ஆட்கள் இன்றைக்கு தேவை. சவால்களை சந்திக்கிற ஆட்கள் இன்றைக்கு தேவை. இந்த ஊரடங்கு நாட்கள்ல நான் இருக்கிறேயா, கர்த்தர் பார்த்துக்குவாரு, இந்த பிரச்சனை மத்தியில நான் போறேன், கர்த்தர் பார்த்துக்குவாரு என்று சொல்லுகிற ஆட்கள் இன்றைக்கு தேவை.
இங்கே நீங்களாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லுவோம், வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது வேற யாரையும் ஆட்களை தேடல, எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் சொல்லல. தாவீது அவர் சொல்லுகிறார், தான் முன் வந்து சொல்றாரு, நான் போறேன், நீங்க பயப்படாதீங்க. அரசன் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, நான் போறேன். தாவீது முதலாவது சேலஞ்சை அவர் ஏற்றுக்கொண்டார், சேலஞ்சை அவர் எடுத்துக்கொள்கிறார். இது முதலாவது காரியம். இரண்டாவது, இவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. பிரச்சனையை பார்க்கிற விதம், தாவீது பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்க 17வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நல்லா கவனிங்க. மத்தவங்க எப்படி பார்க்கறாங்க? ஐயோ கோலியா தூண்டானே, 6 முழமும் ஒரு சாணம் உயர்வுள்ளவனாச்சே, இவன் இழுக்குனால் நம்மளால எதிர்க்க முடியுமா? இவன் ராட்சசன் மாதிரி இருக்கானே, மட்டையும் ஈட்டியும் வச்சிருக்கானே என்று மற்றவர்கள் பயப்படுகிறார். இப்ப கோலியாத் என்ன சொல்றான்? 2 ராணுவம் மோத வேண்டாம், எதுக்கு நஷ்டம்? ஒரு ஆள் அனுப்பிவிடியா அப்படி ஒத்திக்கு வா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்களா, அப்படி சொல்றான். ஆனால எல்லாரும் பயப்படுகிறார், அரசனும் ஒழிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த தாவீது வித்தியாசமாய் பார்க்கிறார். அவர் சொல்றார், விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் ஜீவன் உள்ள தேவனை எப்படி நிந்திக்கிறான்? இவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். மற்றவங்க நினைக்கிறாங்க நம்ம அவனோட மோத போறோம்னு பயப்படுறாங்க. ஆனா தாவீது வித்தியாசமா பார்க்கிறார். தேவனை இவன் எப்படி நிந்திக்கலாம், கர்த்தரை எப்படி குறை சொல்லலாம்? இவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? பல நேரங்களில் நமக்கு நாமே யோசித்து கொண்டு நீங்கள் நானும் பயப்படுகிறோம். நமக்கு நாமே பல காரியங்களை யோசித்து கொண்டு இது செய்ய முடியுமா முடியாதா பயப்படுகிறோம். இந்த குழப்பத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, இந்த ஊழல் மத்தியிலே நம்ம என்ன செய்வது என்று யோசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்கிறது, இந்த தேவனுடைய மனுஷன் பிரச்சனையை வித்தியாசமாய் காண்கிறார். அவருடைய செயல்களில் முதலாவது நம்ம பார்த்தோம், சவாலை தான் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது பார்க்கிறோம், அவருடைய பார்வையிலே வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசமாய் பார்க்கிறார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் பெற்றிருந்த பயிற்சியை, தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அனுபவத்தை கொண்டு நான் கோலியாத்தை வீழ்த்த முடியும். 34 36 வரைக்கும் வாசிக்கும் போது தேவன் அவரை ஏற்கனவே ட்ரெயின் அப் பண்ணியிருக்கார். எப்படி ட்ரெயின் அப் பண்ணியிருந்தாரு? ஆடு மேய்க்கிற காட்டில் சிங்கம் வந்த போதும் கரடி வந்த போதும் அதை மேற்கொள்ள அவருக்கு பலம் கொடுத்திருந்தார். அப்போ யுத்தத்திலே அனுபவம் இல்லை என்று அரசன் சொல்கிறார். சகோதரர்கள் இளைஞர் என்று அவர் நிந்திக்கிறார்கள். மற்றவங்களோ இவரை ஓவர்லுக் பண்ணி பார்க்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவருக்காக செயல்படுத்தான். அப்ப இன்னைக்கு இந்த ஊரடங்கு நாட்கள்ல, இந்த பிரச்சனைக்குரிய நாட்கள்ல, குழப்பம் இருக்கிற நாட்கள்ல தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கள் நானும் கடந்து வருவதற்காகத்தான். இந்த நாட்களை ஜெயமாய் மேற்கொள்ளும்படிதான் கர்த்தர் அந்த அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளைக்கு நீங்களும் நானும் இந்த ஊருடைய நாட்களே, இந்த குழப்பத்தின் நாட்களே, இந்த அன்சர்டனிட்டின்னு சொல்றோமே, இந்த அன்சர்டன் டைம்ல நீங்களும் நானும் எப்படி சர்வை பண்ண போறோம்னா, கர்த்தர் ஏற்கனவே நம்ம கொடுத்த ட்ரைனிங்ஸ் மூலமாய், பயிற்சிகள் மூலமாய் இன்னைக்கு நம்ம கடந்து வர போகிறோம். சோத்ரா. அப்ப நமக்கு தேவன் ஏற்கனவே இந்த நாட்களை கடந்து போகும்படி ஏதோ பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம கடந்து வர இந்த பாதையும் கூட இனி வரப்போற ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்கு ஒரு பயிற்சியாய் மாறப்போகிறது. ஒவ்வொரு நாட்களிலே நாம காக்கிறது அமைதி, நம்ம இழந்த வேலை, வருமானம் இன்மை, பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படிங்கிறது,
நமக்கு உதவி செய்ய ஒத்தாசை ஆட்கள் இல்லையே என்று நினைக்கிறவே இந்த எண்ணங்கள் எல்லாம் இனி ஒரு நாள்ல வரக்கூடிய பெரிய குழப்பத்தின் மத்தியிலே தைரியமாய் கடந்து செல்வதற்காய் இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்கு வருகிற எல்லா காரியங்களும் எதிர்காலத்துக்கான ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. அப்ப தேவன் ஒரு பயிற்சியாய் இந்த காரியங்களை செய்கிறார். இந்த உணர்வு தாவீதுக்குள்ளே இருந்தது. அவர்தான் தைரியமா சொல்றாரு, கர்த்தர் ஏற்கனவே என்னை பயிற்சித்திருக்கிறார். விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷனும் அந்த மிருகங்களுக்கு சமமா இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்முடைய நம்பிக்கையை இந்த ஆண்டவர் மேல வச்சார். எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, என்னிடத்துல ஸ்ட்ராட்டஜி வியூகம் இருக்கு, தந்திரம் இருக்கிறது, நான் சாதிச்சிருவேன் அவர் சொல்லல. மாறாக தேவன் மேல தம்முடைய நம்பிக்கையை வைக்கிறார். 37வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பாருங்க, நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. இப்ப அவரு சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டேன், அதே மாதிரி இந்த பெலிஸ்தனையும் கொண்டு போடுவேன்னு சொல்லல. இந்த வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் நானும் என்ன சொல்லியிருப்போம்? பெருமையில சொல்லியிருப்போம், அன்னைக்கு சிங்கத்தின் கரடியும் கொண்டிருக்கேன், இந்த பெலிஸ்தீன் கோலியாத்தை மாத்திரம் கொண்டு போட்டுவேன் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அன்றைக்கு சிங்கத்தின் கையிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். அப்ப நம்பிக்கை யாரு மேல? கர்த்தர் மேல. அப்ப இந்த ஊருடைய நாட்களிலே சரியான வருமானம் வேலை இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். கடந்த நாட்களிலே ரட்சித்த ஆண்டவர், என்னை தூக்கி எடுத்த கர்த்தர், எனக்கு உதவி செய்த கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வார். ஊருடைய ஜெயமாய் கடந்து வர அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த வியாதிகளை மேற்கொள்ள எனக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். நம்பிக்கை எல்லாம் கர்த்தர்னால. இதனால பின்னாள்கள் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது பேரரசனை மாறி போனவன், அரசு அதிகாரத்தோடு இருந்த மனுஷன். ஆனா இந்த தாவீது ஒருபோதும் தம்முடைய அரசு மீதும் அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். மாலை நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் அப்படின்னு. அதனாலதான் எல்லாம் கூடுங்கிற நம்பிக்கை விசுவாசமா அவருக்கு இருந்தது. இன்னைக்கு நாமளும் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன போல இவர் தம்முடைய திறமையின் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்கிறவர். தம்முடைய படிப்பின் மீதும் தம்முடைய அதிகாரத்தின் மீதும் தம்முடைய வேலையின் மீதும் அவர் நம்பிக்கை வைக்கவே இல்லை. முழு நம்பிக்கையும் கர்த்தர் தான் வச்சிருக்கார். ஸோ 45 47 வரைக்கும் வாசிங்கன்னா அவர் தம்மை சுயத்தை அவர் சார்ந்திருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் போய் அந்த சவாலை சந்திக்கிறார். 48 நீங்க 51 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த சேலஞ்சை போய் அவர் எதிர்கொண்டு அதை அவர் ஜெயிப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற இந்த ஊரடங்கை மேற்கொள்ள வேண்டுமானால், இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டுமானால், நமக்கு முன்னால் இருக்கிற இந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால், நமக்கு முன்னால் இருக்கிற இந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் வேண்டுமானால், தாவீதுடைய குணங்கள் குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தாவீதை போல நீங்கள் நானும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். வித்தியாசமான பார்வை நமக்கு வேண்டும். தேவன் குறித்த அறிவு நமக்கு வேண்டும். தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை சாராமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நம்ம அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுது கோலியாத்துகளை வீழ்த்த முடியும். நமக்கு முன்னால் இருக்கிற ஊரடங்குகளை, நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை, குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதுடைய கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். இந்த கொரோனா காலத்துல
உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவோ கேள்விகள் நமக்கு இருந்தாலும் ஒன்றை மறந்து விடாதீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். மோசே சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்கள் நானும் சும்மா இருப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த நாட்களிலே தேவனுடைய கருத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இருக்கீங்கப்பா, தாவீதோடு இந்த கர்த்தரைகளோடு இருப்பீங்க, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. கர்த்தருடைய கருத்துல விட்டு கொடுப்போமா? தேவன் வரைக்கும் பார்க்கலாம். சர்வளவில் ஆண்டவரே, தாவீதோடு இருந்தவரே, ஆடுகளின் பின்னால் அலைந்த யுத்த அனுபவம் இல்லாத சின்ன தாவீதை கொண்டு யுத்த சம்பந்தனாய் அறியப்பட்டிருந்த கோலியாத்தை வீழ்த்த கூடுமானால், இன்றைக்கு நாம் கடந்து வருகிற பிரச்சனை, போராட்டம், குழப்பம், கஷ்டம், கேள்விகள், பிரச்சனைகள், இந்த ஊரடங்குகள், வியாதியின் பயங்கள், இதெல்லாவற்றும் மத்தியில் இருந்தோம் எங்களை உயர்த்த முடியும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கோலியாத்துகள் வீழ்த்தப்படுவது தாவீதை போன்ற இளைஞர்களை கொண்டுதான் அறிந்திருக்கிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் தாவீதை போல மாற்றுவீராக. அவருக்குள்ள இந்த குணாதிசயம், அவருக்குள்ள இந்த வாஞ்சை, அவருக்குள்ள இந்த தைரியம், அவருக்குள்ள இந்த நம்பிக்கை, அவருக்குள்ள இந்த விசுவாசம், அவருக்குள்ள இந்த கர்த்தரை குறித்த வைராக்கியம், பக்தி எங்களுக்குள்ள உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கோலியாத் வீழ்த்தப்பட்டது போலவே இந்த ஊரடங்குகளும், ஆண்டவரே இந்த வேலை இழப்புகளும், வருமான குறைவுகளும் மாறப்படுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தும் அவர் ஜெயித்தது போல, இன்னைக்கு அனுகூலமாக எங்கள் கையில் எதுவுமே இல்லாதிருந்தாலும், சூழ்நிலை எங்களுக்கு சாதாரணமாக இல்லாதிருந்தாலும், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்படுறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் உம்முடையது அறிக்கையிடுகிறோம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள அறிக்கையிடலாம். ஆண்டவரே, இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறவன், தொடர்ந்து உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையை கர்த்தர் தீர்க்கரிய செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும், மகத்துவம் நடப்பீங்க, நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கிருபைதான் தொடர்ந்து நடத்தும். எல்லா நடத்தையும் மகிமையும் துதிகளை உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவர் அனுபவிக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதற்கிடையிலே இந்த வாரம் முழுவதுமாய் அங்கங்கே வீட்டுக் கூட்டங்கள் உண்டு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தது போல ஜெபங்களும் திருவிருந்து ஆராதனைகளும் நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.